அனைவருக்கும் வணக்கம். சாட்டை நேயர்களுக்கு கனிமொழி 2G வழக்கில் கைது, ஸ்டாலின் கடும் முயற்சி. இது என்ன பிரச்சனைங்க? மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2G வழக்கை கையில் எடுக்கிறாங்களா மத்திய அரசு? எதனால் இதுக்கெல்லாம் கிறுக்குப்படி போடுறாங்க? பொன்முடி கைது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா KN நேரு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யாவா வேலு மேலே ரைடு விட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பணம் அள்ளியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் தான் இந்த திமுக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, ஒரு கடினப்படுத்துவாங்க. மத்திய அரசு ரொம்ப நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்களும் சரி, திமுக தலைவர்களும் சரி இதை ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்த்து எடுக்கிற சூழ்நிலை. இப்போ 2G வழக்கு கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதிரொலிக்க போகுது எல்லாமே நம்ம அந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சாட்டையை சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்க இருக்கிறோம், அதுவும் நம்மளுடைய சேனல் மூலமாக. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, கனிமொழி 2G வழக்கில் கைதாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னதான் 2G வழக்கில் நாங்கள் வென்றுட்டோம், நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலுமே மறுபடியும் மத்திய அரசு இந்த கேஸை மறுபடியும் எடுத்து நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழியை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ராஜாவுக்கு ரைடு விட்டு அவர் கரெக்டாக ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாரு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது. யாவா வேலு வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரைடெல்லாம் நடந்தது. ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அப்படியே ரைடு போய் அப்படியே நிற்கிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா அமைச்சர்களுமே வெளியே தான் இருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி நம்மளுடைய தகவல் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் கடும் முயற்சி எடுக்கிறாரு. அதாவது எப்படியாச்சும் ஒன்று நம்ம இவங்களை உள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும், நம்ம முதல்வராக இருந்து நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாரிலாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருக்காராம். ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழிக்கு 2G வழக்கில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வெளியே நடமாறத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, அதன் மீறி நம்ம செயல்பட முடியாது. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் 2G வழக்கில் என்ன எப்படின்னா. ஆனால் கட்டாயமாக கைதாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நெட்டிசன்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. நமது சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நியூஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்ட சில ரகசிய உண்மைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக சிறப்பான முறையில் கொடுக்க இருக்கிறோம். நமது தமிழ் சாட்டையை நீங்கள் இன்னும் பதிவு பண்ணலை அப்படின்னா, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.